டிவிகே ஹையர் எஜுகேஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கான ரவுண்டு 2 உடைய ஷெடியூலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரவுண்டு 2 பொறுத்தளவில் ஆல் இண்டியா டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கான சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான கவுன்சிலிங் டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செப்டம்பர் 4 உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 5 செப்டம்பர் 9 11:55 அதாவது இரவு 11:55 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். பண்ணும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான ரிசல்ட் செப்டம்பர் 12 அன்னைக்கு காலையிலையோ ஏதோ ஒரு டைமில் வெளிவர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காலேஜை ஜாயின் பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 13 செப்டம்பர் 19 ஜாயின் பண்ணியிருக்கணும். அநேகமாக உங்களுக்கு காலேஜ் செப்டம்பர் 22 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சில பேர் கேட்பீங்க, சார் நான் ரவுண்டு 1 நான் கலந்துக்கல, நான் ரவுண்ட் 2 கலந்துக்கலாமா, நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னா பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னா செப்டம்பர் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 5000 10,000 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ஆர் டிஎம்டி இருந்ததுன்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் 2 லட்சம் கட்டும் போது, ஆல் இண்டியாவோ டிஎம்டி கட்டும் போது, இந்த செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ நீங்கள் அந்த காலேஜை ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் வர முடியாது. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அப்போ நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அப்போ நீங்கள் சாய்ஸ் செப்டம்பர் 9 செப்டம்பர் 5 செப்டம்பர் 9 உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுங்கிறத அந்த சாய்ஸில் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். இது ரவுண்டு 2 ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் டேட்டு. சார் ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் டேட் சொல்லுங்கள் சார். ஆனால் ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 10 செப்டம்பர் 19 இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் நடக்குது. இதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் டேட் இதில் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் கொடுக்கல. இது எப்போ தருவாங்க அப்படின்னா, இது தமிழ்நாடு மெடிக்கல் இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேஷன் வரும், அப்போ தான் டேட் தெரியும். பட் இந்த செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவில் ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்க, கிடச்சிருக்கு, பிடிக்கலைன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸ்டேட் லெவலில் இருக்குது. பட்டு ஆல் இண்டியா கோட்டாலேயோ டிஎம்டிக்கு செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவில் ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் இன்னும் கொடுக்கல. அது அப்டேட் ஆனோன்னு நான் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணுறேன். செப்டம்பர் 25 ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜில் ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங் பொறுத்தளவில். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எது வருதுன்னா, எம்பிபிஎஸ் உடைய ஆல் இண்டியா டிஎம்டி யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுடைய சாய்ஸ் ஃபில்லிங் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 4ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 5 செப்டம்பர் 9 நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 12 உங்களுக்கான எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரப்போகுது. நீங்கள் 19 அது 13 19 ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கணும். 22ஆம் தேதி காலேஜே ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க அப்டேஷன். ஸோ ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.